மக்களே கன்னடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா, கரூரில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சம்பவம் மிகவும் வருந்தத்தக்கது. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்திக்கணும். அவங்க குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு எப்போவுமே பண்ணணும். அதுபோக யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டணும். அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் பண்ணணும். அது நம்ம மனிதாபிமானம், அது போக நம்ம மனிதனாகப்பட்ட நம்மளுடைய கடமைகள். மூணாவது ஒரு விஷயம், இந்த விஷயத்துக்கு காரணம் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதுபோக கரூர் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை டோட்டலாகவே அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுட்டாங்க எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சினிமாக்காரரான விஜய் சும்மா விட்டுருந்தாருங்க அப்படின்னா அவர் ஒரு 1%, 2% வாக்கை மட்டும்தான் வாங்கியிருப்பார். இப்போ இந்த இடத்துல பிளேட்டை உல்ட்டாவாக போட்டு அவரை ஒரு பல % வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு தேவையில்லாத வேலை. ரெண்டாவது, நீங்கள் இத்தனை பேருக்காக எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தீங்க, ஒதுக்கப்பட்டுள்ள இடம் தப்பு, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, அப்படி இப்படின்னு இவ்வளோ ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறீங்க. முதல்ல ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் ஏற்கனவே 2-3 இடங்களில் மதுரையில் ஒரு பெரிய இடத்துலலாம் பண்ணினீங்க, மாநாடு போட்டிங்க, எல்லாம் பண்ணினீங்க. உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு? வந்த கூட்டம் எதுவுமே ஓட்டு போடாத மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்தது. அந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போட்டுருந்தா அண்ணன் தான் அன்றைக்கி சிஎம். ஒரு ரூபாயிலும் ஓட்டு போடலை. இவங்க எல்லாருமே சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் தான். அப்போ உங்களுக்கே தெரியுது இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வயக்காடு எங்கேயாவது ஒரு மந்தவெளி எங்கேயாவது மலையடி வாரத்தில் ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் இடத்த வாங்கி அது ஃபுல்லாக பந்தல் போட்டு மேடை போட்டு நீங்கள் அதில் ஒரு 10,000 சேர் போட்டு வர்றவங்களுக்கு வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அவங்கள நீட்டாக கவனித்து நீங்கள் அனுப்பியிருக்கணும். அந்த வேலைகள் எதுவுமே நீங்கள் பண்ணலை. புரியுதா? அதை விட்டு போட்டு உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு, ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்தது எத்தனாயிரம் பேர்னு தெரியுமா? அவ்வளோ பேருக்கு இடம் கொடுத்து 10,000 பேருக்கு ஒரு 20 பேருக்கு ஒரு போலீஸ் விதத்தில் ஒரு 500 போலீஸோ ஒரு 50 போலீஸோ அவங்க கொடுத்தாங்கன்னே வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு ஏங்க அவ்வளோ போலீஸை கொடுக்கணும்? வேறு தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இல்லையா? நீ கொழுப்படுத்து ரோட்டில் பேசுவோம், உனக்கு இவ்வளோ பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுமா? நீ மனுஷன் தானேயா, சும்மா பேசியா, உனக்கு எதுக்கே பாதுகாப்பு? சினிமாக்காரங்கிற போர்வையில் இத்தனை பேர் இன்றைக்கி செத்து போனது காரணமே விஜய், நீ மட்டும்தான். இது ஏன் பழிய டிஎம்கே